விசாரிக்க துவங்கின பொழுதும் அந்த விசாரணை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டோம். கடைசியாக நாம் அந்த 26ஆம் அதிகாரம் முடிவை நாம் படித்தோம். அகிரிப்பா சொல்கிறார், என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்துவனாக சம்மதி பண்ணுகிறார். இன்னும் விட்டா என்னை கிறிஸ்துவன் ஆக்கிட போல இருக்கப்பா என்றார். பவுல் திட்டமாக சொல்கிறார், உண்மை மாத்திரமல்ல என்று என் வார்த்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய எல்லோரும் கிறிஸ்தவனாக இருந்தல்ல, முழுமையாய் என்னை போல் ஆக வேண்டும் என்பதே என் கோரிக்கை. கட்டுகள் தவிர அவ்விதமாய் அவன் தன்னுடைய உத்தரவை சொல்லி முடித்தவுடனே கடைசி வாக்கியத்தை நாம் படிக்கிறோம், வாசிப்போம். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இவன் ஒருவேளை அந்த அப்பீல் பண்ணலனா எனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு விடுதலை பண்ணிடலாம். ஆனால் அரசு சட்டம் ஒன்று இருக்கிறது. அப்பீல் போனோம், அப்பீல் கன்ஃபார்ம் ஏன் நீ விடுதலை பண்ணன்ற நாங்கள் போட்ட சட்டத்தையே எதிர்மறையாய் செயலாற்றுவதாய் காணப்படும். இவர் திட்டம் சொல்கிறார், ராயனுக்கு அபயமிடாதிருந்திருந்தா இவன் விடுதலை பண்ணலாகும். காரணம், மரணத்துக்கு எதுவான குற்றமோ தண்டனைக்கான குற்றமோ சிறைப்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தின் காரியத்திற்கு உட்பட்டவனோ எந்த மீறுதலும் அவன் செய்யவில்லை என்பது நிதர்சன உண்மை என்பதை அகிரிப்பாவும் ஒத்துக்கொள்கிறார். லீசியா ஒத்துக்கொண்டார், பெஸ்து ஒத்துக்கொண்டார், ஃபேலிக்ஸும் ஒத்துக்கொண்டார். ஆனால் விடுதலை மாத்திரம் வரவே இல்லை. அரசு மாறிற்று, ஆட்சியாளர் மாறிட்டார்கள், மக்கள் மாறினார்கள். ஆனால் அவன் நிலையோ சிறை கைதியாக தான் இருக்கிறார். ஒன்று மாத்திரம் தெரியும், அவனை கர்த்தர் ரோமுக்கு அனுப்ப சித்தம் கொண்டார். ஃபேலிக்ஸால் விடுதலை பண்ண முடியாது, அகிரிப்பாவிலும் விடுதலை பண்ண முடியாது. காரணம், அவனை கர்த்தர் ரோமுக்கு அனுப்புவதில் தீர்மானித்திருந்த தீர்மானத்தை மனித அதிகாரம் மேற்கொள்ள முடியவில்லை என்பதை நினைவு வைப்போமாக. ஒருவேளை அவருடைய சிறையின் அனுபவத்தை பற்றி நாம் தாழ்வாய் நினைக்கலாம். ஏனையா இந்த சிறை என்று மனிதர்கள் கேட்கலாம். விடுவிக்கக்கூடாதாரா உங்கள் தேவன்? யாரையா அவன்? உமக்காக உழைத்தவன் அல்லவா? அப்படிப்பட்டவனை நீ அவனை சிறைப்படுத்தி வைத்திருப்பது காரணம் என்ன, காரியம் என்ன என்னெல்லாம் உலகம் பல கேள்விகளை எழுப்பினாலும் கூட கர்த்தர் பதில் உத்தரவு ஒன்றும் சொல்லாதவராய் அவர் தன்னுடைய காரியத்தில் உறுதியாக நின்றார். யோசேப்பின் ஜீவித்தை நீங்கள் பாருங்கள். சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். விடுதலை பண்ணுவதற்கு போனபத்திரக்கானால் முடியுமானால் அவன் விடுதலை பண்ணுவதற்கு ஏதுவான காரியம் செய்யாமல் போனான். இதெல்லாம் ஆண்டுடைய சித்தம் செயல் என்பதை நினைவுபடுத்த நான் மீண்டும் விரும்புகிறேன். ஆண்டுடைய தீர்மானம் இல்லாமல், ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது. அதனால் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போமானாலும் கர்த்தருடைய நாளுக்காய் காத்திருப்போம். மேன்மை உயர்த்து என்பது திட்டமானது. எங்கே இருக்கிறோம் என்றல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தொடருவோம். 27. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100 அதிபதிகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். ரோமுக்கு போகிற கப்பல் ஏறிவிட்டோம். சிறை கைதிகள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. 276 நமக்கு தெரியும். இவனோடு கூட கைதிகள் அனுப்பப்படுகிறார்கள். பவுல் ஒருவனுக்காக அல்ல. அதனால் சொன்னேன், விசாரணை கைதிகள் ரோமுக்கு விசாரிக்கப்பட அனுப்பப்பட வேண்டும். அதனால் நான் தாற்பயம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அகிரிப்பாவே அதை குறித்து நீனும் கேட்டு எனக்கு சொல்லும் என்று சொல்லி பெஸ்தவனை நிறுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனோடு சேர்ந்த எத்தனையோ கைதிகள் அவர்கள் ரோமுக்கு போகிற கப்பலை கண்டு அதில் ஏறினார்கள். அந்த யாருக்கு ஒப்புப்பட்டிருக்கின்றால் யூலியு என்ற ஒரு அதிபதி பொறுப்பாளி வந்தான். வாசிக்கலாம். ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தார். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமா நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படை முடிக்கி உத்தரவு கொடுத்தான். ஆமா, நான் சொல்றேன், ரோமுக்கு உடனே நான் நேற்று நாளை இறங்கின போறது இல்லை.
பல மாத பயணம், வழியில் அநேக இடங்களில் நிற்கும். நாம் போன நாட்களில் படித்தோம். அவர்கள் என்ன செய்தார் என்றால் 7 நாள் பிலிப்பு இல்லத்தில் போய் தங்கினார்கள் என்றெல்லாம் படித்தோம். சரக்கு இறக்க வேண்டியதாக இருந்த காலங்களில் பவுலின் 3ஆம் சுவிசேஷ பயணத்தில் பல பட்டணத்தில் போனதும் நிகழ்வை நாம் படித்தோம். இப்பொழுதும் அவன் எங்கெல்லாம் கப்பல் இருக்கிறதோ அங்கெல்லாம் யார் தன் சிநேகிதரோ அவளை போய் பார்க்க அனுமதி. கைதிக்கு அனுமதி என்பது எளிதாக கிடைக்காது. கைதி எங்கன்னா போய் தப்பிச்சிட போகிறாயா, அவனை போய் நீங்கள் எங்கே அனுப்பிச்சிடுறீங்க, நம்ம பிரச்சனையாகும் என்றெல்லாம் உலகத்தின் அதிகாரிகள் எளிதாய் ஒரு கைதியை அனுமதிக்க மாட்டார்கள். அதுவும் ராயனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவன். ராயனுக்கு போய் நிறுத்தலைன்னா ராயன் கழுத்தை வெட்டுவான். எதுக்கே மீன் வம்பே, நீங்கள் அமைதியாக விடுங்க என்னெல்லாம். ஆனால் யூலியோ பவுலை கப்பலில் மாத்திரம் பட்சமாக நடத்தலை, அவன் கப்பலை விட்டு வெளியே போவதற்கு அனுமதியும் கொடுத்தான். அந்த அனுமதி பவுல் தன்னை யார் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதை ஒன்று புரிந்து கொள்ள முடியும். 2, பவுலின் பட்சமாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆதாரமாக இருக்கிறது நாம் மறந்துட வேண்டாம். பவுல் மாத்திரமல்ல, யோசேப்பு சிறையில் இருந்தபோது கூட அந்த சிறை அதிகாரி யோசேப்பை பட்சமாக நடத்தது மாத்திரமல்ல, எல்லா விசாரணை அவன்கிட்ட கொடுத்துறான். நீயே பார்த்துடாப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செய்வாய் என்பதை அவன் போத்திபார் இல்லத்திலும் சரி சிறையிலும் சரி அதிகாரி என்ற அதிகாரியாக தான் இருந்தான். அல்லாமல் இடம் தான் மாறி இருக்கு. அதிகாரி தான். கர்த்தர் எங்கே பயன்படுத்துகிறாரோ அங்கே பயனாகவும் அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான அழைப்பு. இங்கே இருந்தால் தான் ஐயா, அங்கே இருந்தால் தான் என் மதிப்பு. அதை விட்டுட்டு இங்கே வந்தால் நம்மளை எல்லாரும் தரக்குறவா நினைப்பா, தரக்குறவா பேசுவா, இதுக்கெல்லாம் நாம் எப்படி அனுமதிக்க முடியும் என்றெல்லாம் ஊழியன் தேவனுக்காக அர்ப்பணித்தவன் ஒரு நாளும் தயங்க மாட்டான். இஃப் இட் இஸ் லைக் காட்ஸ் வில் லெட் ஐ வில் ப்ரொசீட். இது ஒரு சித்தமானால் செய்யட்டும். சிலுவையில் இறங்கினா ஐயா என்னை எல்லாம் பரிசிப்பான் ஐயா, பரவாயில்லை. சிலுவையில் குற்றவாளி தானையா, கொலைப்படுவா, அந்த குற்றவாளியா நான், அப்படிப்பட்ட அபராதத்தை நான் என்ன செய்தேன் என்றெல்லாம் ரட்சகர் கேட்டு இருக்கவில்லை. இங்கு சித்தமானால் செய்கிற என்று விட்டு கொடுத்த ரட்சகர் அவருடைய பிள்ளைகளும் அதுதான் கண்டுபிடிப்பார்கள். அதனால் இடம் காரியங்கள் என்று கவனித்துக் கொண்டிராதீர்கள். மக்கள் அல்ல உங்களுடைய தீர்ப்பு. மக்களுக்காக நீங்கள் வாழவில்லை. மக்கள் என்ன நினைப்பார்களோ என்ற கவலை, மக்கள் என்ன நினைத்து விடுவார்களோ என்ற அச்சம் அநேக பயணத்தை உங்களுக்கு தடை பண்ணிவிடும். உங்கள் உயர்வுக்கு நீங்களே முட்டுக்கட்டி ஆவீர்கள். அப்படி சித்தத்தை விட்டுக் கொடுங்கள். ஒரு நாளும் மனிதன் நிந்தனைக்கு பயப்படாதீர்கள். மனிதனை புகழ்ச்சியாக பேச வேண்டும் என்ற ஆசைக்குள்ளே உங்கள் ஓட்டத்தை ஓடாதீர்கள், தெளிவாய் நில்லுங்கள் என்கிறார். வாசிப்போம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். சீப்ரு தீவுக்கு ஒதுக்கில் ஓடினோம். சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். கவனிங்கள், இது பவுல் முதல் சுவிசேஷ பயணத்தில் சந்தித்த பட்டணங்கள். மத்திய தரைக்கடலில் தான் அவங்க பயணிக்கணும். ரோமுக்கு போகிறது எருசலேம் என்பது அந்த மத்திய தரைக்கடல் சார்ந்து தான் இருக்குது. அங்கேருந்து போனால் சீப்ரு தீவு கண்டிப்பாக போய் ஆகணும். சீப்ரு தீவுக்கு கப்பல் பயணிக்கும் காரணம் என்றால் அது ஒரு பெரிய தீவு. அதுக்கு கரைக்கு சீப்ரு தீவு போயெல்லாம் அங்கே நின்றதா தெரியல. அந்த கரையெல்லாம் போனார்கள். இந்த மோர்மாஸ் கிர்மாஸ்ன்றா பார்த்திங்க, ஈரானில் அது மாதிரி அந்த சைடு போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது, வேறு வழி இல்லை. அதனால் சீப்ரு தீவு போய் மீரா போய் இப்போ மீராவை கடந்து இருக்கிறார்கள். வாசிக்கலாம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினார். இப்போதான் ப்ராப்பர் ஃப்ளைட் கிடச்சிருக்கு. சிங்கப்பூர் போயிட்டு அங்கே தாங்க போனோம். டைரெக்டாக இங்கே இல்லையே ஆஸ்திரேலியாவுக்கு, இல்லைண்ணா மலேசியா போனோம், இல்லை சிங்கப்பூர் போகிறோம். இங்கேருந்து டைரெக்டாக ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டு இல்லை. அப்போது சிங்கப்பூர் போயிட்டு அங்கே 2 மணி நேரம் உட்காரணுண்ணா. இங்கேக்கு அவங்களுக்கு 2 மணி நேரம் பிந்தி இருக்குது. அவங்க இப்போ என்ன, இங்கே 8 மணிக்கு போட்டு அங்கே போய் 8 மணிக்கு தான் சேருவாங்க. இங்கே 10 மணிக்கு சேருவாங்க, அங்கே 10 மணி தான். என்ன 10 மணி அங்கே 10 மணி. அப்போது பிந்தி அந்த 2 மணி நேரம் அங்கே போய் அங்கே 2 மணி நேரம் திரும்பி இருக்குது. அப்படி போகிற பயணத்தை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். அதுபோல் கப்பல் பயணம் யாத்திரை
இப்பொழுது அவர்கள் பயணித்து அந்த மீரா பட்டணத்தில் வந்து செருசியாவில் யாருக்கு அலெக்சாந்திரா பட்டணத்தை கப்பல் அலெக்சாண்டர் ரோம் சக்கரவர்த்தியின் பேரில் இயக்கிக் கொண்டிருக்கிற காரியம் வாசிக்கலாம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் முதுகில் ஓடினோம். கிரேத்தா தீவுக்கு ஒதுகில் ஓடி. நீங்கள் மத்திய தரக்கடலில் அந்த பைபிளில் பாருங்கள், அந்த சீப்ரு தீவுக்கு மேலே கிரேத்தா தீவு இருக்கும். கிரேத்தா தீவில் யார் ஊழி செய்தது? தீத்து ஊழி செய்தான். அவர் சொல்ல உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்திருக்கேன். பவுல் சந்தித்த பட்டணங்கள் தான். பவுல் அங்கெல்லாம் மொழி செய்திருக்கிறார். இப்போ கிரேத்தா தீவில் ஒதுங்குறார்கள். வாசிக்கலாம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். வாசிப்போம். எசையா பட்டணம் அதற்கு சமீபமா இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கடித்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். இந்த பயணம் உபவாச நாள் எப்போது? யூதருடைய உபவாச நாள் என்பது 7ஆம் மாதம் பூரிம் பண்டிகை என்பதில் அந்த பண்டிகை தான் அவர்கள் உபவாச நாளாக காலங்காலாக கடந்து அன்று எஸ்தர் நியமித்தால் உபவாசத்தை அந்த சபை தலைமுறையாக அதை கடைபிடித்தது. 7ஆவது மாதம் அவளுக்கு உபவாச நாள் மாதம். அது மழையின் காலமாக இருக்குது. மழை காலம் மாத்திரம் இல்லையா, சூழல்கள் சாதகமாக தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அப்புறமா போகலாம். இன்னும் புதுசாக போகணுன்னு அவசியம் இல்லை. போனோமா பிரச்சனை வர மாதிரி இருக்குது. யூலி பவுலை மதித்தவன், யூலி பவுலை கடைபிடித்தவன், யூலி பவுலுக்கு சாதகமாக இருந்தவன். ஆனால் இப்போ பவுல் சொல்வதை அவன் கேட்க மறுக்கிறான். வாசிங்க பாருங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தர் கப்பல் ஓனரு, நான் பார்த்துறப்படா அவன் சொல்கிறேன்னு போட்டு நிற்கிற பிஸ்னஸ் வேஸ்ட் ஆகிடும்ன்றான். டிக்கெட் எடுக்கணும் போகிறவங்க மப்சல் பஸ்ஸில் ஓனரு சாதகமாக ஒருத்தர் வருவான், இல்லை கண்டக்டர் ஒருத்தர் இருப்பான், உணர்த்துவது மேல்பார்வையாளர் மேனேஜர் ஒருத்தர் வந்து இன்னும் பஸ்லேயே வருவான். பார்த்துருப்பீங்க மப்சல் பஸ்ஸெல்லாம். அவர் தான் டிக்கெட்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்குவார், கரெக்டாக இருக்கா பார்த்தியா. அப்போது கப்பல் ஓனர் அங்கே ஆனால் இவர் ஓனராக தான் இருக்கிறார். இப்போ ஒரிஜினல் ஓனரே வந்துருக்கான். கப்பல் ஓனர் இருக்கிறா, மாலுமி இருக்கிறா. 2 பேர் கேட்குறாங்க, என்னையா நம்ம பார்க்காத போயலாம், நம்ம பார்க்காத காத்தா, என்ன வந்து மனுஷன் புதுசாக பார்த்ததுனால பயப்படுறான். நம்ம பேச்செல்லாம் கேட்டுனுக்காத, ஸ்டார்ட் பண்ணுங்க, போயிடலாம், முடிச்சிடலாம், அங்கே போய் சேர்த்துட்டு அப்புறமா என்ன பார்த்துக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாசிப்போம். அந்த துறைமுக மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஆமா, கப்பல் மாலுமி சொல்றா, எஜமான் சொல்றான், கூட இருக்க கொண்டு சொல்றான். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. அது போயிட்டு அங்கே நிறுத்த அங்கே நல்ல ஹோட்டலுங்கெல்லாம் வேறு இருக்குது. இந்த வேஸ்ட்டு சாதகமாக இல்லை. அங்கே போய் தங்கினா கூட எங்களுக்கு ரூம் இல்லை. அதனால் வி ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ் ஜேர்னின்றான். கூட இருக்கிறவனு சொல்கிறானுங்க, காடு அடிக்கிறானுங்க. சரி வேணாம் அவங்க பேச்சை கேட்டுனீங்க அதிங்க இங்கே நம்ம அங்கே போய்ட்டு வச்சுங்களேன், மழை பெய்யும் போது நம்ம அங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபோனிக்ஸ் அந்த தீவு, அதுவும் ஒரு தீவு தான். அங்கே போயிடலாம், முயற்சி கொஞ்சம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாதுல்ல. அதனால் கிரேத்தா தீவுலேருந்து இப்போ அவங்க ஃபோனிக்ஸ் போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பவுல் பேச கேட்கல, பவுல் சொல்கிறத மதிக்கலை, பவுலை பட்சமாய் நினைத்த. அப்போ கவனிகள் சில வேளையில் நம்ம மதிக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னால் ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படவும் வேண்டாம். ஆனால் பவுல் அடிக்கடி சொல்லுவான் அந்த வார்த்தையை, என் பேச்சை கேட்டு அங்கேயே இருந்துருக்கலாம், கிளம்பிட்டீங்களா,
ஆனால் தொடர்ச்சியாக சொல்லின்னு தான் இருக்கிறா. அது கீழே நீங்கள் படிக்க போகிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த தேவ மனிதன். ஆனால் இவர்கள் பயணித்த அந்த பயணம் என்னவாயிட்டு பாருங்களேன், வாசிப்போம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் போகிறது கைக்குடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலேதன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டு. காற்றின் போக்கில் போகுவது அல்லையா உன் வாழ்க்கை? எப்படி இடிச்சும் போது அது எங்கே போதோ போட்டோம் என்று சொல்வதல்ல. கரெக்டாக போகணும். எங்கே போகணும்னு நினைச்சிருக்கிறேன், எப்படி போகணும்னு நினைக்கிறேன், எங்கே போகணும்னு நினைக்கிறேன் என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இவள் காற்றில் போகிற போக்கில் போனதற்கு காரணம் ஒன்று, ஊழியனுடைய வார்த்தையை அலட்சியமாக்க. ஊழியர் இங்கே சொல்கிறார், திட்டமாக எச்சரிக்கிறார். கப்பலுக்கு மாத்திரம் சேதம் இல்லை, பிராண சேதம் நடக்கும், சரக்குக்கு சேதம் வரும் போல தோணுது. வேண்டாம், வெயிட் பண்ணலாமே. அங்கே போனாலும் தான் வெயிட் பண்ண போகிறோம், இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். உடனே நம்ம ஒன்றும் ரோமுக்கு போக போகிறதில்ல, அதனால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலான்றா. இவங்க காரணம் கேட்பது காரணம் இல்லைன்னா வசதி வாய்ப்பை எதிர்பார்த்து நினைக்கிறாங்க. அவர்கள் நான் முன்பு சொல்லிக்கிறோம், தேவையில்லை எல்லா நிலையிலும் ஊழியன் வாழ தயாராகிட்டான். ஆனால் எல்லாருக்கிட்டும் அவங்க எதிர்பார்க்க முடியாது. அவங்க இதுதான் அவங்களுடைய விருப்பம், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம போகிறோம், கிராமத்துக்கு போகிறோம், இப்போ பசிக்கு சாப்பிட்லாமாப்பா, இல்லை ருசிக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். பசிக்கு சாப்பிட்லையா, ருசிக்கு தான் நாங்கள் சாப்பிட்றோன்றா. ருசிக்கு சாப்பிட்றதுக்கு வீடு இருக்குது, அதுக்கான நாள் இருக்குது, நேரம் இருக்குது, எப்படி வேணால் சாப்பிட்டுக்கோ. இப்போ இருக்கிறத சாப்பிட்டு போய் பணி செய்யலாம் என்றால் அதை அப்படியே மாற்றி போட்ட காலங்களும் பார்த்து கொண்டு தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பவுலுடைய தீர்மானம், அவன் அங்கே ஏதோ வசதி வாய்ப்பு இருப்பதனால் இங்கே இருக்கணும்னு சொல்லலை. ஒன்று தெரியுது, அவனுக்கு உணர்த்தப்படுகிறான். ஆகையால் அவன் சொல்கிறான், இந்த இடத்தை விட்டு நாம் பயணிக்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கன்றான். இல்லை, மாலுமி சொல்லிட்டாரு, கப்பல் ஓனர்னு சொல்லிட்டாரு, அவங்க கப்பல் இருந்தவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, போகலாம். அதனால் கொஞ்சம் காற்று. இவன் சொன்னது பார்த்தா ஒன்றுங்க நல்லதாக இது, இந்த மனுஷன் அப்படி சொன்னான், அப்படியா சொன்னான்னு சொல்கிறதுக்குள்ளே யூரிக்கொழுத்தல் வந்துடுச்சு. அப்போது யோசித்திருப்பாங்க, என்ன விதமாக மனுஷன் பேச்சு கட்டி இருந்துருக்கலாம். அப்படியே சொன்னாங்க, சொல்லலாம் இல்லை சொன்னார், கேட்டிருக்கலான்னு இப்போ புத்தி என்ன போகுதுன்ற. இப்பொழுது இவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் போக வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த போனிக்ஸ்க்கு போக முடியல. கிரேத்தா தீவிலிருந்து எங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல. காற்று அடித்து தூக்கி போச்சு. பாய்மர கப்பலுங்க அதெல்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய சுக்கான் போட்லாம் இல்லை. அந்த காலத்து போட்டு கப்பல் காற்றில் சிக்கினால் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியணும். வாசிக்கலாம், வாசிப்போம். அப்படி கிழகுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவு ஒன்றுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். அப்போ கொஞ்சம் கப்பல் ஃப்ரீ ஆகட்டும்னு சொல்லி எவ்வளோ சரக்கு தூக்கி போட்டாங்க. ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த வருத்தம், ஏன் உனக்கு இப்பொழுது தவிப்பு? ஒன்று மாத்திரம்தான், தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்காத சூழல். இவை நாம் ஒரு நாள் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. வாழ்க்கையின் படைகள் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் அநேக சமாதான குறைச்சல் காரணமாக இருப்பது யாதெனில் சம்டைம்ஸ் வி டிஸ்கைட் டு அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்துக்கு மாறாய் போகும் பயணம் தொந்தரவை தான் தரும். யோனாவுக்கு மாத்திரம் இல்லைங்க தொந்தரவு, எல்லாருக்குமே தொந்தரவு. யார் நிமித்தம் உண்டாயிற்று என்ற போது அவன் பேர் அங்கே இருக்கு, பேர் விழுந்துடுச்சு. யோனா எங்கே தேடுறானுங்க? யோனா பார்த்தா எங்கே இருக்கிறாரா? கப்பல் கீழே படுத்துருக்குது அடித்தட்டில். டிடிஆர் வரான்ட்டு பார்த்துங்கள போய் ஒழிஞ்சிக்கிற கேஸ் மாதிரி. இவன் டிக்கெட்டு வாங்கினவங்க
வாங்கினவன் போய் எங்கே ஒழுங்காக சீட்டில் உட்காரானா சீட்டில் காணோம். சீட்டில் காணோம், எங்கே இருக்கிறா தேடுங்க, இங்கே தான் இருக்கான், பேர் இருக்குது, கப்பல் ஏறி இருக்கிறான், கப்பல் ஏறி இருக்கிறான். நீங்கள் ஆக்சிடென்ட்லாம் செஞ்சுருக்கும் போது என்ன சொல்கிறான், ரிசர்வேஷனில் டிக்கெட் புக் பண்ணுவது கேட்குறான். என்ன கேட்குறான், 5 வயசு கீழே இருக்குது, எத்தனை பேர் போகிறீங்க அதையும் நோட் பண்ணு. ஏன்னா அத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, எத்தனை பேர் செட் ஆகணும் நான் கணக்கு கொடுக்கணும். அதனால் அப்படி எத்தனை பேர் ஏறி இருக்கிறாங்க இந்த ட்ரெயினில், அல்லது எத்தனை பேர் இந்த விமானத்தில் ஏறி இருக்கிறாங்க, இதெல்லாம் இன்று நடைமுறையில் இருக்கிறது மாத்திரம் அன்று நடைமுறையில் இருந்தவர்கள் தான். யோனா கேட்கிறார்கள், நீ யாரப்பா? எபிரேயர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஊழியக்காரன். அதான் நான் சொல்கிறேன், ஏன்டா அப்படி பண்ண ஊழியக்காரன் பார்த்து பெருசாக பேசுகிறேன். என்னடா ஏன்டா பண்ண, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னது ஏன்டா ஏறினேன், எங்களுக்கெல்லாம் தலையிலையாக இருக்குது, என்னதான் பண்ணணும் நாங்கள் இப்போது, தூக்கி கப்பல்லேருந்து வெளியே போடுறோம். இன்னும் பயப்படுறானுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்டு வலிக்கிறாங்களாம். அப்படி தானே படிக்கிறீங்க, தண்டு வலித்தார்கள், ஆனால் பிரேத்தனம் இல்லை, போயிடுச்சு ஓனையாக இருக்குது, தூக்கி போட்டாங்க. தப்பு நீங்கள் நினச்சிங்க, அந்த எனது பெருங்காற்று அந்த அமைதி உண்டாயிடுச்சு. அவன் தயின்னு கீழே போயிட்டான். நீங்கள் மேலே உட்காந்து வக்குன்னு பிடிச்சிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி தெரியும் ஆழிப்பானா? சரி, கடல் பாசெல்லாம் தலையில் மூடிட்டு பண்டில் பண்ணி கத்தர் யோனாவே மீன் வைத்து அனுப்புகிறாரு. கடல் பாசியில் பண்டில் பண்ணார். அந்த காரணம் என்னென்னா, இந்த மனுஷன் அங்கே போய் கரெக்டாக படுக்கணும், அந்த வயிற்று பொசிஷனில் படுக்கணும் மாத்திரம் இல்லை, அவன் இந்த மீனுக்கு சேதம் உண்டாக்குனானா அவனும் கரை சேர முடியாது, மீனும் சேர்த்து போவோம், எல்லா விஷயங்களும் பாதிப்பாகவும். அதனால் God has packed him and sent him in belly. சரி, கவனிப்போம். இப்போ நான் சொன்னது பிரயத்தனம் பண்ணோம், காற்று மெதுவாக இருந்தபோது நினச்சிட்டாங்க கண்டு போயிடலாம். இவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லைண்ணா. ஆனால் யூரோக்ளிதோன் என்னைக்கு சந்திக்கும் தெரியாதுங்க. பெருங்காற்றடிக்கும், பெருமழை வரும், வீட்டின் மேல் மோதும், நிச்சயம் வரும். ஆண்டோட பிள்ளைகள் வராதெல்லாம் சொல்ல வராதுங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்காக இப்படிலாம் பிரச்சனை. ஆண்டோட பிள்ளைகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதுங்க இவ்வளோ தொல்லை, அதெல்லாம் எப்படி வரக்கூடாது என்று மக்கள் கேட்பா. இல்லை, மோதும், அவங்க வீட்டுக்கும் மோதும், நம்ம வீட்டுக்கும் மோதும். ஆனால் நாம் நிற்போம், நாம் நிற்போம். தேவ பிள்ளைகளாக இருப்போமானால், தேவ சித்தத்தை செய்து கொண்டிருப்போமானால், தேவ ஜனமான வாழ்கிறோமானால், அதுதான் உறுதி, அதுதான் உறுதி. நீங்கள் படுகிற உபத்திரம் தான் நீங்கள் தேவ பிள்ளைகளுக்கு அத்தாட்சி. நான் பவுல் தெசலோனிக்கேயுக்கு அதுதான் உங்கள் அத்தாட்சி. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் போது அத்தாட்சி அதுதான். பிரச்சனைகள் வந்துச்சுங்க, ஆனால் அந்த பிரச்சனை அவங்களை அழிச்சிடலைங்க. பிரச்சனை எப்படி தான் போச்சுன்னு தெரில, எல்லாம் சால்வ் ஆகிட்டு என்று சொல்லும் அனுபவம் தான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கானது. தேவ பிள்ளைகளை அதை நம்புங்கள், தெளிவாயிருங்கள். உங்களை அதிரியப்படுத்த விரும்புகிற சத்துருடைய சதிகளுக்கு விழாதீர்கள். இப்பொழுது சரக்கு வீணாகிறது. வாசிக்கலாம். சரக்கு மாத்திரம் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து இருந்தோம். தளவாடங்கள்னா ஷெல்ஃப் இருக்குல்லங்க, ரேக்கெல்லாம் இருக்குல்ல, ரேக் சரக்கு தூக்கி போட்டோன்னா சராக்கி எதுக்குறானே, அது வேறு ஒரு 10 கிலோ இருக்குது, அது உடைய தூக்கி போடு. கப்பலை லகுவாக்கணுன்றானுங்க. கப்பல் என்ன ஆக்கணும்? லகு, ஈஸி ஆக்குன்றான். வாசிப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், சூரியன் பார்க்கல, பெருங்காற்று நட்சத்திரம் பார்க்கல, மிகுந்த பெருங்காற்று, மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. முடிஞ்சதுன்ட்டு அவ்வளோதான். எங்க இருக்குன்னே தெரியல, பகலா தெரியல, ராத்திரியா தெரியல, சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்கல. சந்திரனை பார்த்தா நைட்டு அதுவும் இல்லை. 14 நாள் எங்கே இருக்கிறோன்னு தெரியல, என்ன நேரம்னு தெரியல, என்ன சூழ்நிலைன்னு தெரியல. 14 days. அவனுடைய பிள்ளைகளை மறந்து கொள்ள வேண்டாம். This is the condition that been for the people, those who traveling with Paul. ஆனால் பவுல் நிமித்தம்தான் கர்த்தருக்கு அநேக கிருபை செய்தார் அவரோடு இருந்தவர்களுக்கு, அது உண்மை. ஆனால் அவன் சொல்கிறார், போய் வேண்டாம் போகாதீங்கன்னு சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணி
அப்போது 14 நாள் பின்பு அவன் பேசுகிறான். இப்போ தான் அது வரைக்கும் அமைதிட்டான். நான் ஒரு வீட்டு கட்டுறதுக்கு போயிருந்தேன். கட்டி முடிக்க போது லாஸ்ட்டாக அந்த கார்பெண்ட்ரி கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த கார்பெண்ட்ரிக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. நான் அது போயிட்டு ஏதோ ஒன்று சொல்ல போய் அந்த அவங்க சொந்தக்காரில் ஒருத்தர், பிரதர் போங்க இதெல்லாம் தலையிடாது கேட்டார். அந்த சபஸ்மதருக்கு பேர் சொல்கிறீங்க தவறாக, அது தவறு இல்லையா? அந்த வீட்டில் பிரதர் அவருக்கு பேசுறது தப்பு பிரதர். நான் அப்புறம் யோசித்தேன், நமக்கு வேலை நம்ம வந்து ஜோம் பண்ணத்துக்கு உனக்கு எது கார்பெண்ட்ரி வேலைலாம் நீ அதில் தலையிட வேண்டாம். தலையிட்டது தப்புன்னு நான் யோசித்தேன். அடுத்து விடுங்க. என்ன சொல்லுங்கள், சில விஷயங்கள் போய் நம்ம தலையிட்டோம் என்றால் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த அவர்கள் ஊழியர் நாம் கவனிக்கலை. ஆனால் இவர்கள் ஊழியர்கள்னு தெரியும். எல்லாருமே நம்ம ஊழியர்ன்ற அந்த மதிப்பை எல்லாருமே கொடுப்பா என்று நம்ம எதிர்பார்ப்போம்னால் நிச்சயம் கிடையாது. இந்த பவுல் இப்போ மீண்டும் இந்த நடுவில் பேசவே இல்லை. 14 பின்பு இப்போ பேசுகிறான். என்ன பேசுகிறா பாருங்க. அநேக நாட்கள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆமாம், அதான் சொன்னேன். இப்போ தான் பேசுகிறான். 14 நடுவில் பேசினாலும் உன் மேலே கோவம் அவனுக்கு. முன்னாடி தான் வந்துச்சு, நீ இப்போ அப்பயே வாய் திறந்தா இருந்தான். இப்படி மாற்றி விட்டுருவாங்க நம்மளுக்கு. வாய் திறந்தால் தான் நடக்கலைன்னுவான் இல்லையா? அது இல்லையா? இதுதான் நிகழ்வு. தேவன் இதை சொன்னார், இதை செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். செய்யாதப்பா நான் இல்லைங்களே அவருன்னா சொல்கிறாரு. அவர் கரெக்டாக இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவருக்கு என்ன தெரியும் என்று அலட்சியப்பட்டு பயணித்தவர்கள் இப்பொழுது திருப்பி அவரிடத்தில் வந்து நிற்கிறார்கள். அவன் சொல்கிறா, இப்போ சொல்கிறா, நான் சொன்னபடியே கிரேத்தத்தை விட்டு நான் பயணிக்காமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, வாசிக்கலாம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அங்க சொன்ன ஜீவனுக்கு சேதம் வரும்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், பயப்படாத, ஒருத்தர் நம்ம சாக மாட்டோம். ஒருத்தர் நீங்கள் சாக மாட்டீங்கயா? இன்னையா சொல்கிறீங்க? எங்கே இருக்குன்னு தெரியலையே. எப்போ கரை இருக்குது, எங்கே கரை இருக்குது, எப்படி போக போகிறோம்? ஒன்றும் படாதீங்க, நான் தைரியம் சொல்கிறேன். காரணம் ஒன்று தான், வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவனான தேவனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கர்த்தர் வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். எசேக்கியா ராஜா சொல்லுவான், கர்த்தர் வாக்களினார், அந்த பிரகாரமே அதே தான் செய்தார். இங்கே I have given everyone's life for your sake. உன் நிமித்தம் எல்லாரையும் காப்பாற்றுவேன், சொல், அவர்களுக்கு தைரியமாக சொல் என்று என் தேவன் தூதன் வந்து ராத்திரியில் எனக்கு சொன்னார் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். என் சாமர்த்தியத்துக்கு நான் சொல்லலை, என் புத்தி அனுபவத்துக்கு நான் சொல்லலை. எல்லாம் இப்படி பயணித்து இருக்கிறேன், இந்த பயணத்தை பார்த்து நான் சொல்லலை. கிரேத்தா தீவிலும் சொன்னதும் ஆண்டவர் சொன்னது தான், இப்பயும் ஆண்டவர் சொல்கிறது தான். அப்போ சொன்னார் பிராணசேதம் உண்டாகனார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? பிராணசேதம் உண்டாகாதுன்றார். தைரியமாக இருக்கு, நம்மளை யாருமே மறிக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு நீச்சலே தெரியாதுங்க. டைட்டன் கப்பல் தொடங்கின முதல் நாளே சிக்கிச்சுன்றான். அப்படிதான் படிக்கிறான். நாம அதை பற்றி அதிகமாக நான் சிந்தித்து கேட்டதில்லை. அதுதான் உண்மைங்க. 10வது நாள் அந்த முதல் பயணம், ஒரே நாளில் இல்லை, அந்த முதல் பயணம் ஸ்டார்ட் பண்ணி கரைக்கு போகல. அவன் போன டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கே போய் சேரணும்னு நினச்சாலும் அங்கே போய் சேரலை. பெருசாக ஒன்றும் இல்லை. அவன் சொன்னது என்னன்னா, டைட்டன் பற்றி எதுவுமே அழிக்க முடியாது, அந்த அளவில் இது சேஃப்டி கன்சர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பிரதர் என்ன இது இருக்குது? பலூன் இருக்குன்றான் காரில், 7 பலூன்ஸு. யாருண்ணா 4 பேர் போகிறதுக்கு 7 பலூன் தான். ஆமாம், ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனால் காப்பாற்றப்பட்டாங்களா இல்லை? அப்படிப்பட்ட நிகழ்வையும் நாமும் இந்த உலகில் பார்த்துருந்தா
இருக்கிறோம். எப்படியாச்சு தெரியல, எதுவுமே இல்லை, ஆனால் காப்பாற்றிக்கிறாங்க. என்றும் காப்பாற்றப்பட்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் யாராலும் நாமும் ஒருவர் தான். மறந்து போக வேண்டாம். இப்போது நான் பேசி கொண்டிருக்கிற இந்த காரியம் நமக்கு ஏதோ சேஃப்டி இருக்கிறதுனால அல்ல, எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் என்பதனால் அல்ல, எல்லாரும் திடமான பலசாலிகள் என்பதனால் அல்ல. ஒன்றுதான் கர்த்தர் வாக்களினார். God says he will make it to perform that. பயப்படாது. நமக்கு என்ன பேர் தெரியும்? நமக்கு தண்ணி பார்த்தாலே பயம். கப்பல் வந்துச்சுன்னா நான் எப்படி போவேன்? இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மனுஷன் அசால்ட்டாக சொல்கிறான், பிராண சேதம் உண்டாகாது. இவருன்னா தெரியும், என்னை பற்றி நான் தெரியும், அங்கிட்ட யாரோ சின்ன பசங்க வச்சுன்னுக்கிறான், எப்படியா போகும் என்று கேள்வி கேட்கும் உள்ளங்களும் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நம்பினவர்கள் மாத்திரம் இல்லை, நம்பாதுன்னு கரை சேர்த்தார். காரணம் ஒன்றுதான், கர்த்தர் சொன்ன வார்த்தை. நான் பின்ன வார்த்தை முதல் நாளில் கூட நாம் சிந்தித்தோம். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் சொன்னார்னா அவர் செய்வார், அவ்வளோதான். நம்பினதுனால, இஸ்ரவேல் நம்பினதுனால அல்ல அவர் கரையேறினது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டதுனால அவங்க காணான்னு போனார்கள். வேற ஒன்றுத்துக்காக காணான்னு போல. அவங்க காணான்னு போய் சேர்ப்பான்னு சொல்லி தேவன் ஆணையிட்டதுனால அந்த ஆணை நிமித்தம் அவளை கொண்டு போய் சேர்த்தாரு. தான் உண்மை. உங்கள் தாமே உங்கள் சாமர்த்தியம் அல்ல, உங்கள் ஒழுக்கம் அல்ல, பரிசுத்தம் அல்ல. தான் மோசே கடைசியாக சொல்லிட்டு போகிறார் தன் தலைமுறைக்கு. திரும்பி வாருங்கள், வாசிப்போம். ஆகிலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்றார். ஆகிலும் நாம் ஒரு தீவில் நிச்சயம் விழுவோம். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சட்டத்தில் போன போது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். என்னது? கரை வந்தது, கரை தட்டிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. கப்பல் கரை தட்டிச்சுன்னா எழுப்ப முடியாது. இங்கே கிடக்குது, நமக்கு மெரினா பீச்சில் கூட போய் பார்ப்பீங்க. கரை தட்டின அந்த கப்பல், அந்த பாகங்கள் இன்றும் அங்கேயே தான் நிற்குது. இப்போ எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசுலாம் பார்த்துக்கிறேன். இன்னும் இருக்காப்போ? இல்லை எடுத்துட்டாங்களா? எடுக்கலையா? சரி, எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், சுற்றி அந்த இரும்பாக இருக்கும் பாரு. ஆமாம், சரி. இப்போ தான் என்ன சொன்னால், கப்பல் கரை தட்டி விடுமோன்ற பயம் இருக்குது. நடுவானம் இல்லை, அழுகிறாங்க. 20 முழம் கொஞ்சம் இருந்துச்சு, அடுத்தது பார்த்தா 15ஆவது. சரி, கப்பலுக்கு ஒரு மிதக்கிறதுக்கான தண்ணி அளவு கம்மி ஆகாங்க, கரைக்கிட்ட வருதுன்னு அர்த்தம். தாராளமாக கரையில் போய் சேர்க்க முடியாது. எங்கே இருக்கிறோன்னு தெரியல, கரை கிட்ட வருது மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுது. வாசிக்கலாம். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். ஆமா, இப்போ நங்கூரம் பின்னால போட்டு அப்படியே நிற்கிறாங்க. போகாத, அங்கே போய் கப்பல் நைட்டில் கரை தட்டிச்சுன்னா என்ன ஆகும்? நைட்டில் எங்கே இருப்போம் எங்கே தெரியும்? காலை வரட்டும், பார்த்துக்கலாம் எல்லா விஷயமும். இப்போது ப்ரொசீட் பண்ணாத, நங்கூரம் போடுன்றா. எதை போடு? எந்த நங்கூரம்? கப்பல் நங்கூரம். உங்கள் நம்பிக்கைன்னு நங்கூரம். உங்கள் வாழ்க்கை படகுக்கு நீங்கள் போடலன்னா கப்பல் வாழ்க்கையில் எங்கேயோ அடித்து கொண்டு போயிடும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க, 19-20ஆம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டோட பிள்ளைகளை இமேனி அலெக்சாந்தரை பற்றி அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிற ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது. அந்த நங்கூரம் இல்லைன்னா விசுவாச கப்பல் காற்றின் போக்கில் போய்விடும். உங்கள் விசுவாச கப்பல் எங்கே போக வேண்டுமோ அங்கே போய் சேர்வது இயலாததாய் போய்விடும். நங்கூரம் அவசியம் கப்பலுக்கு. நங்கூரம் பார்த்துருக்கீங்களா? கப்பலை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துறேன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஆற்றுல வேலை செய்தேன்னா அடிக்கடி நான் உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த நங்கூரில் பெருசாக இருக்கும், இரும்பில். அதை தான் போட்டு நிறுத்துவாங்க. கப்பலை ஒரு இடத்துல நிற்கும், அது ஸ்டாப் பண்ணி பெரிய பெரிய குண்டு போட்டு நிறுத்து கட்டியிருக்க மாதிரி பெருசாக அது நங்கூரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது எப்படி இருக்குது ஆர்பர்லாம் அந்த பெருசாக செய்தே வச்சுருப்போம். அதுதான் அவங்களுடைய எம்பலம், அதுதான் அவனுடைய எம்பலம். துறைமுகத்தில் நீங்கள் படிப்பீங்க, பார்ப்பீங்க.
அப்போது அந்த நங்கூரத்தை பின்னணியத்தில் நிறுத்திட்டாங்க. சொல்கிற வேண்டாம், நிறுத்து, வாசிப்போம். அப்போது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியே தெரிந்து நங்குரங்களை போட போகிற பாவனையால் படவை கடலில் இறக்குகையில் போதும். கப்பல் ஆட்கள் யார் அவங்க? எல்லாரும். எல்லாரும் இல்லை, மாலுமி இல்லை, கப்பல் ஆட்கள் என்பவங்க அங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. மாலுமி கூட அதில் சேருவாங்க. கப்பல் ஆட்கள் தான். ஆனால் அவங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு கப்பல் அங்கே இருக்கும், சின்ன போட்டு இருக்கும், கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கு பெரிய பெரிய படகுல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படகு ஒரு 4, அந்த சைடில் 2, அந்த சைடில் 4, ஒரு 4ஆக இருக்கும். திடீர்னு இறங்கி ஜனம் காப்பாற்றுறதுக்காக அது படகுகளோட சிறிய படகு கட்டப்பட்டது. பெரிய கப்பலில் சிறிய படகு கட்டப்பட்டிருக்கு. இதை நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடு நங்கூரம் போட்டோம், நாங்கள் அந்த சைடு நங்கூரம் போகிறோம்னு சொல்லிட்டு இந்த கப்பலை கைட்டுதுங்க. கைட்டி ஜஸ்ட்டு டக்குன்னு கிளம்பிடலாம், இல்லை நம்மளை விட மாட்டானுங்களா கேட்டு. பவுல் என்ன சொல்கிறா பாருங்க. பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். அவ்வளோதான். ஏன் அவன் காட்சின்னு போனால் என்னங்க பவுலுக்கு அவ்வளோ வேணா எரிச்சல் போகிறாமல் இல்லை. நீ போனால் சாவடா, ஒழுங்காக சொல்லு, ஆண்டவர் கரை ஏற்றுறீங்கிறார், நம்பு. நீ போய் வீணா சாவானா, உன் அவசர புத்தியே வீணா சாவு தேடாத. இவன் எந்த வார்த்தை போட்டால் இவங்களுக்கு எதிர்ப்பாங்கன்னு பவுலுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்கிறா, இவங்க இல்லைன்னா நீயே போக மாட்டேன், சேர மாட்டேன். கப்பல் ஆட்கள் நமக்கு தேவை. எந்த இடத்துல ஸ்க்ரூ போடணும், எந்த இடத்துல நங்கூர் இறக்கணும், எப்படி நங்கூர் தூக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? கப்பல் ஆட்கள் வேலையில் கப்பலில் இருக்கணும். இவனுங்க தப்பிச்சு போக பார்க்குறானுங்க, விடாதன்றான். நம்மளால் உடனே போர்ச்ச என்ன பண்ணிட்டானுங்க, போய் டக்குன்னு கட்டி அந்த கப்பலை கடலில் தள்ளி விட்டாங்க. கையில் எடுத்து அந்த கடலில் தள்ளி விட்டாங்க. நைட்டுங்க அது, அங்கே இருக்கிறோம் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த கப்பல் எதுவுமே இப்போ என்ன பண்ணல, கைட்டை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டார் பவுல், இவர்கள் இருக்கணும். ஏன் என்ன ஒரே ஒரு காரணம் தான் சொன்னேன், இவங்க தப்பிச்சு போகிற நினச்சி தனக்கு சேதம் உண்டாக்கி கொள்வாங்க. வேண்டாம், சொன்னவங்க கரெக்டாக செய்வாங்க. நீ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். உன் சுய புத்தி உன்னை காப்பாற்றும், உன் சுய முயற்சி உன்னை காப்பாற்றும், உன் சுயமான பிரயாசம் உன்னை கரையேற்றாது. நம்பு, நான் சொன்னது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறான், பிராண சேதம் உண்டாகாதுன்னா உண்டாகாது. நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வாசியங்கள் தொடர்ந்து வேகமாய். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிலும் விழாது என்றார். ஒரு சின்ன விஷயம் கூட கீழே விடாதியா, பயப்படாது. உங்கள் எல்லாரும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னவர் வல்லவர். அவருக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் எந்த பேலன்ஸ் போடுறவங்க, எப்படிப்பட்ட சாமர்த்தியம் ஆளுங்க, நீங்கள் யார் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். அதை ஒன்றும் பயப்படாது, தைரியமாக சாப்பிடுங்கடாப்பா. 14 நாளாக சாப்பிட உட்காந்துங்க. இவன் சாப்பிட்ருப்பான் போல, நல்லது தான். இந்த பசங்க சாப்பிட்னா போனவங்க நாம் நாளைக்கு சாப்பிடுமானு தெரில, என்னத்தை சாப்பாடு போயான்றாங்க. 14 நாளாக ஒன்றும் சாப்பிடல. இல்லைப்பா, நீங்கள் நீச்சல் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் பலம் வேணும், கொஞ்சம் சாப்பிடுனா அப்போ தான் சாப்பிட்றாங்க. தப்பி பிழைப்பதுக்கு அது என்னவாகும், உதவியாக இருக்கும். செய்யுங்க. இந்த தேவ மனிதன் சுயநலமற்றவனாய், தன்னலமற்றவனாய், அந்த ஜனத்தின் பட்சமாய் இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். என்னை மதிக்காதவன் சாய்ந்தா என்ன, வாழ்ந்தா என்ன? நான் சொன்னேன், கேட்கலை. அவங்க பட்டவங்க பட்டாதான் புரியும் என்று அமைதியாக இருக்கிறவன் நல்ல தெய்வ மனிதன். நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அடித்தவன் தான், அவனை வேதனைப்படுத்தினவன் தான், ஆனால் அவனுக்கு தீமை வரக்கூடாது என்பதில் கருத்தாக இருக்கிறான். அதுதான் தேவனை சார்ந்தவனுக்கும், தேவனை உண்மையாய் பற்றிக் கொள்கிறவனுக்கும், தேவனை உண்மையாய் பின்பற்றுவனுக்குமான அடையாளம். அது பவுல் தன் வாழ்வில் நீ தெளிவாய் காண்பிப்போம். தொடர்வோம், வேகமாய் முடிக்கலாம். கவனிப்போம்.
அப்பொழுது சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பின்பு இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்போது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே இருந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது முடிந்த பின்பு இன்னும் பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணையும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணையும் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. அப்போ கரைக்கும் கடலும் கொஞ்சம் கிட்டதான் இருக்கு. துறைமுகத்தை பார்த்தா துறைமுகத்தை போல கப்பல். துறைமுகம் இந்த சைடில் வந்துச்சு, இந்த சைடில் கிப்ளிகன் தாண்டி போய் பஸ்ஸை நகல மாட்டிக்கினான். துறைமுகத்தை பார்த்தோம் அப்படி தான் போகணும்னு பார்த்தா அது போகல. துறைமுகம் இந்த சைடில் இருந்து பீச் ஸ்டேஷன் பீச்சு கிடையாது. அந்த பீச் ஸ்டேஷன் வந்து அவள் துறைமுகத்துக்காக வச்ச பேர். பீச் அந்த காலத்தில் இருந்துச்சு தான் அங்கேயும். இப்போ தான் இந்த இடத்துல பீச்சை மெயின் ஆக்கி விட்டான். அந்த காலத்தில் பீச்சும் அங்கேயும் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி பீச் ஸ்டேஷன் எங்கே பீச்சை காணுன்றான். அந்த மாதிரி பீச் இது கிடையாது, பீச் வர போகணும். சரி, இப்பொழுது அவர்கள் அங்கே போகணுன்னு பிரயத்தனம் பண்ணி நங்கூர் அறுத்து போட்டாச்சு. இனிமேல் அந்த கப்பல் பயனாக இருக்குமானா பயனாக ஆகாதுங்க. கப்பலே உடஞ்சி போச்சு இப்போ விடுங்க. ஆனால் நங்கூரும் காலி. அப்புறம் பாயெல்லாம் காற்று முகமாய் திருப்பி அது போக விட்டாங்க. அது போனால் முன்னணியும் போய் தட்டி நின்றுச்சு. பின்னணியும் பேக் சைட் ஆஃப் போர்ஷன் கடல் அலை வருது. என்னது அலை பலமாக மோதுறதுன்னா அப்போ கரை கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அலை ரொம்ப பலமாக வந்து மோதுதுன்னா நடுக்கடல் அலை கிடையாது, கரை அலை தான் என்ன இருக்கும், அலை. இது 2 அலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அலை வந்து மோதும். எங்கே கன்னியாகுமரியில் 3 அலை. இந்தியன் ஓஷன் ஒரு சைடில் வரும், பே ஆஃப் பெங்கால் ஒரு ஓஷனில் வரும், அப்புறம் அரபு கடல் ஒரு சைடில் வரும். 3 வந்து டொமங்கடமோன்னு இருக்கும். அதெல்லாம் எப்போ பார்க்கல, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால் ரொம்ப எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் 3 அலையும் நீங்கள் 3 கலர் தண்ணியும் பார்க்கலாம். 3 கடலினும் நீளம் தான். ஆனால் அந்த வித்தியாசத்தை தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். நம்மளால் இந்த மண் எடுத்து வந்து இந்த மண் அந்த மண் நிற்பா, அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், அப்போ இந்த கரை வந்தபோது அந்த அலையின் மோதல் பின்னணி மோதி கடல் கப்பல் ஒன்றிச்சு. வாசிங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள். ஆமாம், இது யோசனை. யார் யோசனை? சத்துருடைய யோசனை. ரோமுக்கு போயிடுவா பார், எல்லாரும் போட்டு தள்ள போகிறான். நீங்கள் கைதி தான், உன்னையும் சாவச்சுவான். அந்த கைதி ஒண்டி விட்டுருவாங்க, பவுல் ஒண்டி விடுவானுங்க. இல்லை, நீ ரோமுக்கு போகிற பார்க்கலான்றான் சத்துரு. என்ன ரோமுக்கு போகிற சொல்லிக்கிறது தேவனையா? கப்பல் வந்தாலும் நான் கரையேறுவேன். இதில் அவனுக்கு தெளிவாக இருக்குது. கப்பல் சேதமோ பிராண சேதமோ எனக்கு வராது, மாத்திரம் என்னோட இருக்கிறவங்களுக்கு வராதுன்னு சொன்னவர் வர வைக்கிறான்றா சத்துரு. சொன்னார் அந்த தான் பிராண சேதம். இவனு என்ன பண்ணுறானுங்கோ, போச்சவனுங்க கொண்டுடையா, கொண்டுட்டா பிரச்சனை இல்லை. என்னது என்கவுண்டரில் சாவடிச்சுட்டோம் நாங்கள்லாம். ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டுன்றாங்க. எப்போ என்கவுண்டரில் சாவடிச்சுட்டு முடிச்சுட்டாங்க, அவங்க தப்பிச்சு போகிறான்னு பார்த்தா அதனால தான் நாங்கள் சாவடிச்சிட்டோம். அது இவன் மேலே எந்த குற்றமும் வராது. ஆனால் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான் வச்சுங்க, இவன் போய் நிற்கணும். அதனால் பவுலை பற்றி நமக்கு இல்லையா? ஆனால் எல்லா கைதியும் அப்படி இல்லையே. இவனுங்க தப்பிச்சின்னு எங்கன்னா ஓட்டானுன்னா நீச்சல் வச்சுன்னு போகிறான்ட்டு யார் போய் நிற்கிறது? போட்டு தள்ளுன்றானுங்க. கப்பல் ஒன்றிச்சு, போட்டு தள்ளுது. அதுக்கப்புறம் மீதி கதையை பார்ப்போம். இல்லை, அதிபதி சொல்றான், அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்தது. அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமா தேவ பிள்ளைகளை அவர் சொன்ன செய்வார். அண்ணாங்க, அவரு சொன்ன கப்பல் அங்கே உடையணும்.
இதுதான் மக்கள் கேள்வி. இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பொருள் சேதம், இவ்வளோ பிரச்சனைகள்லாம் அவருக்காக நிலையா? பிரச்சனை நீ சம்பாதித்து கொண்டவர்கள், நீங்கள் செய்துவிட்டு அவர் மேலே பழிய போடக்கூடாது. அனைவரில் மனிதன் அப்படி தான் நடக்கிறான். காரணத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் பழியை தேவன் மேல் போடுவதில் மனிதன் எப்பொழுதுமே துணிவு கொண்டவனாக தான் இருக்கிறான். ஆனால் இவர்களை கர்த்தர் கரையேற்றி விட்டார். எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9:10 பவுல் இந்த நிகழ்வை சொல்கிறார். கொரிந்தியரோடு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9:10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் ஆமாம், அது நிச்சயத்துட்டோம். நாங்கள் அப்படி தான் நினைச்சோம். இந்த நிகழ்வை பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார். நாங்களாம் நினைச்சோம் மரணம் தான் அவ்வளோ. ஆனால் தப்பிப்பா இன்னும் தப்பிப்பா. கரை ஏறினா அங்கே ஒரு பிரச்சனை காத்துங்க. அது சரிங்க, அது அப்புறம் வாரம் படிப்போம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிரச்சனை இருக்கும், அது அதோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் அனைவரும் சொல்லியிருக்கிறேன். அதனால் பவுல் பிரச்சனையை பார்த்து பயப்படணும் இல்லை, பிரச்சனை தீர்க்கிற வரை அறிந்தவனாக இருப்பதனால் பிரச்சனையை எதிர்கொள்ள கொஞ்சம் எப்போதுமே தயாராக இருந்தார்.